மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பேன் சொன்ன பற்றி வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கூட அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நீ இருங்க இருங்க அப்ப நான் என்ன சொல்றேன் இருங்க அப்ப இருங்க இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன் இல்ல நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்கள். ஆனால் 2 விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும்.